ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி பச்சை மொச்சை குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மொச்சை குருமா பண்ணுறதுக்கு பச்சை மொச்சை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மொச்சையை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மொச்சையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினோன்னே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் இதிலேயே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு மூடி போட்டு நல்லா பச்சை மொச்சையை நல்லா வேக விடுங்க. பச்சை மொச்சை நல்லா வேகணும். இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடலாம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு தேங்காய், இஞ்சி பூண்டு, சோம்பு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பச்சை மொச்சை வெந்தோன்னே இதை நீங்கள் ஊற்றணும். இப்போ இதை தேங்காய் பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவு கொதித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை வச்சுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை மொச்சை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கறி குழம்பு டேஸ்ட்டில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி கூட, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.